ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்பவே ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ பார்க்குறோம். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. சம்டைம்ஸ் வடை வந்து வீட்டில் செய்யும் போது நிறைய மீந்து போச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதை திரும்ப ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிட முடியாது. மேலே இருக்கக்கூடியலே ரொம்ப கரிஞ்சு போயிடும். வெளியே எடுத்து வச்சா கூட அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஜஸ்ட்டு எத்தனை வடை மீந்திருக்கோ அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா வடை நல்லா சாஃப்ட் ஆகிடும். திரும்ப நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கும், ஹார்டாக இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் மீந்து இருந்துச்சுன்னா நம்ம அந்த வடையை வந்து சாம்பாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாம்பார் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் சாப்பிடும்போது சாம்பார் வடை மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லை சாம்பார் மீந்து போகலை, இல்லை சாம்பார் வடை மாதிரி சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நம்மள நிறைய பேர் வந்து சாமான் வாஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கும் சோப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மணி சேவிங் ஐடியாவாக இருக்கும். நம்ம லிக்விட் வந்து வாங்கி யூஸ் பண்ணும்போது நிறைய கொஞ்சம் காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே சோப் அப்படின்னா நமக்கு நிறைய நாள் உழைக்கும்னு சொல்லிட்டு சோப் தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த சோப் வந்து நம்ம அப்படியே ஒரு சோப்பை முழுசாக ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நைட் நம்ம அதை வச்சுட்டா கூட மறுநாள் காலைல ஸ்மெல் ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைம் இருக்கும்போது நீங்கள் துருவி பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விட் மாதிரியே எப்போ வேணுமோ அப்போ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். சோப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். என்னென்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்போ எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நமக்கு வந்து சோப் நிறைய வேஸ்ட் ஆகாது. இன்னும் கொஞ்சம் நாள் வச்சு கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மணி சேவிங் ஐடியா தான். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். திருவறதுக்கு வந்து நான் சின்ன துருவக்கூடிய கிரேட்டர் வந்து காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் பெருசு வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு துருவி முடிச்சிடலாம். உங்களுக்கு குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். டிப் நம்பர் 3. ஒவ்வொரு டைம் ஆம்லேட் போடும்போது நம்ம மிளகுத்தூள் தனியாக, அதே மாதிரி உப்பு தனியாக போடுவோம். மிளகுத்தூள் வந்து போடும்போது கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் உப்பு வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம தூவும் போது அப்படியே ஒவ்வொரு இடத்துல திப்பியாக நின்றோம். சாப்பிடும் போது அந்த இடத்துல மட்டும் உப்பு வந்து கரைக்கும். கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு மிக்சர் ஜாரில் மிளகுத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வந்து ஆம்லேட் போடுறீங்களோ அப்போ இந்த தூள் மட்டும் எடுத்து நீங்கள் தூவிக்கலாம். ஸோ உங்களுக்கு உப்பும் கரெக்டாக ஈவனாக இருக்கும், மிளகுத்தூளும் கரெக்டாக ஈவனாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த உப்பு வந்து எங்கேயுமே நமக்கு வந்து திட்டாக வந்து தெரியாது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4. எப்போல்லாம் இஞ்சியோட விலை வந்து கம்மியாக இருக்கும், உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். இஞ்சியோட தோல் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, காய் துருவக்கூடியதில் வந்து துருவிக்கிறேன். இது வந்து சீஸ்லாம் கிரேட் பண்ணுறது. ஸோ நமக்கு ரொம்ப குட்டியாக வரும். இதில் டைம் ஆகும். நீங்கள் கேரட் பீட்ரூட் துருவது வச்சுருந்தீங்கன்னா அதில் துருவிக்கோங்க. அப்போ நமக்கு குயிக்காக வந்து துருவி முடிச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி துருவினதுக்கப்புறமா வெயிலில் நல்லா வந்து ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஒரு 2 துண்டு இஞ்சி தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு காயணும். கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக காய வச்சு தான் வந்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதனால். ஸோ இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் இஞ்சி டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ கொஞ்சமாக இதில் வந்து டீயில் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம துருவி சேர்க்கும் போது எவ்வளோ அந்த வாசனை டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம டேஸ்ட்லலாம் டிஃபர் நமக்கு ஆகாது, அதே மாதிரி தான் இருக்கும். குயிக்காக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 5. இந்த மெத்தட் நான் ரீசெண்ட் டேஸில் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் இவ்வளோ பெரிய பேக் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் பாப்பா பிறந்ததுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிறேன். முன்னாடிலாம் குட்டி பேக் தான் வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா வந்து பேக் தான் வச்சுருப்பேன். அதில் நமக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்கும், அதில் வச்சுருவோம். பட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பேக்கில் வாட்டர் பாட்டிலாம் வைக்கும் போது வாட்டர் பாட்டில் நமக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை இல்லை பேண்டியோ வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணி உள்ளே போட்டு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் பாட்டில் இது உள்ளே வந்து அழகாக நுழைச்சி வச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து இந்த பெரிய பேக் யூஸ்
யூஸ் பண்ணும்போது வாட்டர் பாட்டில் நமக்கு கவுந்து தண்ணியில் வந்து நமக்கு கொட்டாது, ஒரே இடத்துல அப்படியே வந்து நின்றுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்ட் டேஸில் தான் நான் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கும்போது ஒரு டேக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டேக் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட வந்து உள்ள சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதை கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் உள்ள வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேண்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இந்த பேக் நம்ம SD ஸ்டோரில் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 499க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம். பியோர் இக்கட் மெட்டீரியல், அதே மாதிரி லெதர் ஃபினிஷில் வந்து வந்திருக்கக்கூடியது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம sdstores.in வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேக்கெல்லாம் 99 ருபீஸ்லேருந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிச்சனுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது கொடுத்துட்ருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, இந்த மாதிரி நம்ம டாய்லெட் ப்ரஷ் வந்து வாங்கும் போது தனியாக ப்ரஷ் மட்டும் இருக்கக்கூடியதே இருக்கும், கீழே ஹோல்டோடு இருக்கும். அந்த ஹோல்டோடு இருக்கக்கூடியது வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு டைம் அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வைக்கும் போது கண்டிப்பாக நம்ம தண்ணி வந்து இருக்கும் இல்லையா, அது உள்ளவே தங்கிடும். அதில் இன்னுமே நமக்கு வந்து பாக்டீரியா, அந்த கிருமி வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு கம்பியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி கீழே மட்டும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து உள்ளே தங்காது, நம்ம கொஞ்சம் ஹைஜீனாகவும் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் கத்தியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் அங்கங்கே போட்டு விட்டுட்டேன். நீங்கள் ஏதாவது கம்பி ஹீட் பண்ணி கூட இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறமா ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் வைக்கும் போது தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடும், ஹைஜீனிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.